யஷ்வந்த் மாரிமுத்துவோட டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற படத்தில் வந்து மிருனால் தக்கூர் தான் ஹீரோயினை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கு. அனிருத் வந்து முதல் முறையாக சிம்பு கூட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய படம் வந்து அரசன் தான். அந்த படத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இந்த படத்தில் அவங்க இணைவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. மோஸ்ட்லி வந்து இதுக்கு அனிருத் மியூசிக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் வந்து ஒரு மன்மதன் அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு மாதிரி அஸ்வத் மாரிமுத்து ஆல்ரெடி பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. சிறை படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டான நிலையில் சிறை படத்தில் நடித்த அக்ஷய் குமாரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ராவடி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, பேசில் ஜோசப் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுறாரு. இப்போ அந்த முதல் படத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு நல்ல வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே. அதே மாதிரி கப்பல் படத்தை இயக்குனரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இவங்க ஆல்ரெடி டக்கர்னு இன்னொரு படம் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல. பட் இப்போ அவங்க மீண்டும் வந்து இந்த சித்தார்த் மற்றும் கார்த்திக் அவங்க இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ரவுடி அண்ட் கோ அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் யோகி பாபு வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இந்த டைரக்டர் யாருன்னா, இவர் தான் சங்கர் சாரோட அசிஸ்டண்ட். இவர் கப்பல் படமே காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். இந்த படம் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். படையப்பா, கில்லி போன்ற மங்காத்தா படம் ரீரிலீஸில் பயங்கரமான வசூல் சாதனையை புரிஞ்சுது. இது கூடவே ரிலீஸ் ஆக இருந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இன்னும் தேதி அறிவிக்கப்படலை. என்ன காரணங்கள் அந்த படம் தள்ளி போணுச்சுன்னா, அதாவது திரௌபதி மற்றும் ஹாட்ஸ்பாட் போன்ற சிறிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ படங்கள் ரிலீஸ் ஆனுச்சுன்னா இதுக்கான தியேட்டர்ஸ் எண்ணிக்கை கம்மியாகும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணதை ஒருத்து கலைப்புலி தானு வந்து திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சுருந்தார். ஸோ அதனால் அந்த படம் வந்து குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகலை. ஸோ என்னென்னா, இப்போது அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வெயிட் பண்ணுறதுக்குள்ளேயே துப்பாக்கி ரிலீஸை பற்றி ஃபேன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ரணபலி அப்படின்னு சொல்லி விஜய் தேவரக்கொண்டா நடிச்சிருக்க படத்துலேருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா தான் அவருக்கு ஹீரோயினாக பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுலேருந்தே நிறைய விமர்சனங்களை செஞ்ச லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்காமல் இருந்தார். இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அஃபிஷியலாக. அதில் அவரை பற்றி போயிட்டுருக்க ரூமர்ஸ்க்கு எல்லாருமே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட நடிச்சிட்ருக்க தேவதாஸ் சந்திரா படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சோன்னே அவர் வந்து அல்லு அர்ஜுன் படத்துக்கு போகிறாரு. அந்த படத்தை முடிச்சுட்டு தான் கைதி 2 பண்ணணும். அதுக்குள்ளேயே கைதி 2ல் நடித்த அந்த பெண் வந்து வளர்ந்துருவாங்க போல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் அதோடய ஸ்கிரிப்டெல்லாம் மாற்றி சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஜனநாயகன் படத்துலேயும் ஒரு கேமியோ வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆசை அப்படின்னு கதிர் நடிச்சிருக்க, திவ்யபாரதி நடிச்சிருக்க படம் கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. மார்ச் 6ஆம் தேதி அதுக்கான ஒரு அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.